இந்திரா, உனக்கு தெரியாது. இவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீங்க போலீஸ்க்கு போன் பண்ணுங்க. உங்களை விட எனக்கு நல்லா தெரியும் சித்தி. நான் இவர் கூட வாழ்ந்திருக்கேன். அதை வச்சுதான் நான் சொல்றேன். இவர் இத பண்ணிருக்க மாட்டாரு. எனக்கு இவர் கூட சேர்ந்து வாழ விருப்பம் இல்லதான். அதுக்காக தெரிஞ்சு இவர் மேல ஒரு தப்பான பழி விழறத என்னால ஏத்துக்க முடியாது. இவர் எதை செய்வாரு, எதை செய்ய மாட்டாருன்னு எனக்கு நல்லா தெரியும் சித்தி. இவர் செஞ்ச வேலைங்கெல்லாம் என் மனச ரொம்ப கஷ்டப்படுத்திருச்சு. அதனால இவர் கூட சேர்ந்து வாழ்றது சரியா வராதுன்னு தான் இவரை பிரிஞ்சேன். இப்பவும் அதே மைண்ட் செட்ல தான் நான் இருக்கேன். ஆனா இவர் எனக்கு கண்டிப்பா கெட்டது நடக்கணும்னு நினைக்கிற ஆள் இல்ல. அது எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் நான் சொல்றேன், இங்க நடந்த பிரச்சனைக்கும் இவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. போதும் இது போதும். யார் என்ன புரிஞ்சுக்கலனாலும் நீ என்ன புரிஞ்சுக்கிட்டல, அது போதும். இதத்தான் இந்து நான் உங்ககிட்ட எதிர்பார்த்தேன். நான் போறேன் இந்து, உன்னை தொந்தரவு பண்ணல. பாய். குட் நைட். குட் நைட் எவரிபடி. குட் நைட் சின்ன மாப்பிள்ள. குட் நைட். குட் நைட். ஹலோ. ஹலோ அண்ணே, எங்க இருக்கீங்க? நானு ஆட்டோல நடந்து போயிட்டு இருக்கேன். அண்ணே, நாளைக்கு கோர்ட்ல ஹியரிங்க்கு டைமுக்கு வந்துருங்க. அது நான் வரத்தானே போறேன். நீ இப்ப அதை சொல்லதான் கால் பண்ணியா? ஷோ, அது இல்லண்ணே, நான் சொல்றத கொஞ்சம் நல்லா கேட்டுக்கோங்க. இங்க சிலருக்கு நீங்க சேர்றதே பிடிக்கல. அப்படியா? அவங்கள நீ கண்டுபிடிச்சிட்டியா? யாருன்னு சொல்ல ஐலி. நான் அவங்கள என்ன செய்யறேன்னு மட்டும் பாரு. அண்ணே, அவசரப்படாதீங்க. யாருங்கறத நான் நேரம் வரும்போது உங்களுக்கு சொல்றேன். நாளைக்கு நீங்க கோர்ட்ல ஜட்ஜு கிட்ட நீங்க நேர்மையா சொல்ல வேண்டிய எல்லாத்தையும் சொல்லுங்க. நாளைக்கு நாம பாத்துக்கலாம். என் பொண்டாட்டிக்கு வேண்டி நான் சாவனை தவிர அவளுக்கு டைவர்ஸ் கொடுத்து நாங்க சேரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்கள ஜெயிக்க விடவே மாட்டேன். நீ போன வயா இல்ல, நாளைக்கு நான் பாத்துக்கிறேன். சரி சரி, இப்போ நீங்க பார்த்து வீட்டுக்கு போங்க. ஓகே, பாய். குட் நைட். என்ன இல்லி, கையில அடிபட்டு இருக்கு? இல்ல சிவா, சின்ன காயம்தான். நான் பாத்து. அதுக்குன்னு கண்டுக்காம விடுறதா? என்ன நீ பாத்துருக்க மாட்டியா? வா முதல்ல உட்காரு. நீ வா உட்காரு. பாத்து பாத்துருக்க மாட்டியா? கை காட்டு. கை காட்டு. காட்டு. ஐயோ, சாரி 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 சாரி. பொண்டாட்டியா நடிச்சா உண்மையாவே பொண்டாட்டியா ஆயிடுவாங்களா? என்னமோ ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துட்டு இருக்கீங்க. என்ன? இல்ல ஐலி, நீயே மருந்து போட்டுக்கோ. நீங்களே போட்டு விடுங்க. இல்ல வேண்டாம், நீயே போட்டுக்கோ. சிவா, இப்ப உங்களால மருந்து போட்டு விட முடியுமா முடியாதா? இல்ல, இந்தா நீயே போட்டுக்கோ. அம்மா, மா, அம்மா, கமலாக்கா. இதோ வரேம்மா. என்னம்மா? அம்மா எங்கக்கா? ரூம்ல இல்ல. என்னம்மா சொல்றீங்க? நான் அம்மாவை நீங்க தான் எங்கேயோ கூட்டிட்டு போயிருக்கீங்கன்னு நினைச்சிட்டு இருக்கேன். என்ன சொல்றீங்க? நான் இப்பதானே வந்தேன். அப்போ நான் வந்தப்பவே கதவெல்லாம் திறந்திருந்துச்சு.
அப்பவே ரூமுக்கு போய் பார்த்தேன், அம்மா இல்லையே. என்னக்கா இப்படி அசால்ட்டா பதில் சொல்றீங்க? நான் இல்லாத நேரத்துல உங்களை இங்க இருங்க தானே சொல்லிருக்கேன். எதுக்கு அம்மாவை தனியா விட்டுட்டு போனீங்க? அம்மா தூங்கிட்டு இருந்தாங்க, அதான் வீட்டுக்கு போயிட்டு வரலாமேன்னு போனேன். கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம இருக்கீங்களே. நான் வந்ததுக்கு அப்புறம் போயிருக்கலாம்ல. ஷூ, அம்மா இப்போ எங்க போனாங்கன்னு தெரியலையே. அம்மா, 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 ஏம்மா இப்படி தனியா வந்த? உன்னை காணோன்னு நான் கொஞ்ச நேரத்துல எப்படி தவிச்சு போயிட்டேன் தெரியுமா? உயிரே போன மாதிரி இருந்துச்சுமா. அம்மா, நம்ம வீட்டை கரெக்டா கண்டுபிடிச்சு வந்துட்டியே. ஆனா நம்ம இப்ப இங்க இருக்கிறது நல்லது இல்லம்மா. வா போலாம், வா போலாம். அம்மா. யாருமா இவங்க? உங்க அம்மா தானே? ஆமாங்க. ரொம்ப நேரமா இங்கேயே நின்னு இந்த வீட்டையே பாத்துக்கிட்டு இருக்காங்க. நாங்க என்ன ஏதுன்னு விசாரிச்சாலும் எதுவுமே பதில் பேச மாட்டேங்கிறாங்க. அது கொஞ்சம் அம்மாக்கு ஞாபகம் மறதி. அதான் வீட்டுக்கு போற வழியை மறந்து இங்க வந்துட்டாங்க. பாத்துமா, இந்த நிலைமையில இப்படி தனியா விடலாமா? பத்திரமா பாத்துக்கோமா. சரிங்க, ரொம்ப தேங்க்ஸ். அம்மா, வாமா போலாம். வா போலாம், வாமா. மா, இப்ப நம்ம இங்க இருக்க கூடாது. வாமா, வாமா, வா போலாம். மா, வாமா. என்னாச்சு டாக்டர்? அம்மா ரெக்கவர் ஆயிட்டாங்களா? பழைய மெமரிஸ் எல்லாம் வந்துருச்சா? பல வருஷத்துக்கு முன்னாடி நாங்க இருந்த வீட்டை கண்டுபிடிச்சு போயிருக்காங்க. இல்ல எலி, இவங்க முழுசா ரெக்கவர் ஆகல. என்னதான் இவங்க எல்லா விஷயத்தையும் மறந்தாலும் சில விஷயங்கள் இவங்களுக்குள்ள அப்படியே தான் இருக்கும். இந்த ஸ்விம்மிங், டிரைவிங், இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அது இன்னும் அவங்க மைண்ட்ல மறக்காம தானே இருக்கும். அப்படித்தான் இவங்க பல வருஷத்துக்கு முன்னாடி டெய்லி ரொட்டீனா போயிட்டு இருக்கிற ரூட்டை கண்டுபிடிச்சு அங்க நடந்து போயிருக்காங்க. பட் இது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தான். ஏன்னா இத்தனை வருஷமா இவங்க இந்த ஊர்ல இல்லைன்னு சொன்னீங்க. ஆனா இப்ப இங்க வந்த உடனே கரெக்டா உங்க பழைய வீட்டுக்கு போய் நிக்கிறாங்கன்னா கூடிய சீக்கிரமே இவங்களோட எல்லா பழைய மெமரிஸும் ஞாபகம் வர சான்ஸ் இருக்கு.